ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம்? பாய், என்னெல்லாம் கமிட்டில வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கே, நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வருவேன். மாசோ பண்றதுக்கு எத்தனையோ வழி இருக்கு பாரு. ஏய் ப்ரோ, என் மதர் 70 பிளஸ் தெரியுமா? அவங்க மயக்க போட்டு விழுந்தா நீங்க ஹாஸ்பிடல் பில் கட்ட போறீங்க. சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஒரு முருகன் பக்தன், ஆனா காவடி தூக்கல, பால் கொண்ட தூக்கல, அப்படின்னா பக்தி இருக்க கூடாதா? நான் எம்ஆர்டி எடுத்து காலங்காத்தால இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் எதுக்கு நார்மல் என்ட்ரியில எல்லாரோட சேர்ந்து கியூ பண்ணி வெயிட் பண்ணி அப்படி வேர்த்து விறுவிறுத்து உள்ள வரணும்? நான் என் முருகனை பார்க்க முடியாதா? வேற வழியே இல்லையா? நான் இன்னும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நான் டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். முருகா, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் டிசைனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க. நானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நாம கத்துனது முருகன் காதுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. இந்த வருஷம் சிங்கப்பூர்ல தைப்பூசத்தை சுமூகமா அமோகமா கொண்டாடுறதுக்கு பல மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்களா என்னன்னு போய் பார்த்துருவோம். பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் சிங்கப்பூர்ல கொண்டாடும் ஒரே திருவிழா தைப்பூச திருவிழா. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 தைப்பூசம் நடக்க இருக்குன்னு இந்நேரம் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேண்டுதலை செலுத்தணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நாங்க கேட்க போறது கிடையாது. ஆனா அடுத்த ஆண்டு நீங்க உங்க வேண்டுதலை செலுத்தணும்னா கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சாகணும். www.thaipusam.sg அப்படிங்கிற இணைய பக்கத்துக்கு போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்லாட் வழங்கப்படும். இந்த டைம் ஸ்லாட்டை நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டெட்லைன்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு இந்த டெட்லைன் முடியறதுக்குள்ளார ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. என்னமோ புது மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களா, என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த ராஜகோபுர வழியா தான் நீங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சு முருகனை வழிபட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த தடவை ஒரு வழி இல்ல, 2 வழி இல்ல, 4 புது வழிகளை உங்களுக்காகவே நாங்க திறந்திருக்கோம். முதல் வழி ராஜகோபுர வழி, அதாவது ட்ரெடிஷனல் ரூட். கிளமென்சில ஆரம்பிச்சு டேங்க் ரோட்டுக்குள்ள ஜாயின் பண்ணி அப்படியே இந்த கோபுர வழியா தான் நாம கோயிலுக்குள்ள நுழையணும். இந்த வழியா எல்லாருமே நுழையலாம். ஆனா குறிப்பா காவடிகள் நுழையக்கூடிய ஒரே வழி இந்த ராஜகோபுர வழிதான். இந்த வழியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இரண்டாவது வழி, அதாவது கேட் 2. பால் குடம் எடுக்கிறவங்க இந்த கட்டத்துக்கு வரும்போது ஒண்ணு ராஜகோபுர வழியா போகலான்னு அவங்க முடிவு செய்யலாம், இல்ல இந்த சைட்ல இருக்கக்கூடிய கேட் 2 வழியா கோயிலுக்குள்ள போக அவங்க முடிவு செய்யலாம். பால் குடம் எடுக்கிறவங்க இந்த சைட் கேட் வழியா உள்ள நுழையணும்னு முடிவு பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, கேட் 2 அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வழியா நீங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அம்மன் சன்னதி கிட்ட ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி நேரா முருகனை போய் வழிபடலாம். முருகா, உனக்கு பால் கூட செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப தூரம் என்னால நடக்க முடியாதே அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடிய பக்தரா நீங்க, உங்களுக்கு ஒரு புது வழியை நாங்க உருவாக்கி இருக்கோம். வழி 3, the ark entrance. பாத்தீங்களா, பின்னாடி ஆர்க் இருக்கு, கேட் 5 போட்டிருக்கோம். இந்த வழியா நீங்க உள்ள நுழையலாம். வழக்கமா கோயிலிருந்து இந்த வழியா தான் எக்ஸிட் பண்ணுவோம். ஆனா உங்களுக்காக ஒரு புது வழியை உருவாக்கி இருக்கோம். நீங்க பால் குடம் எடுக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க இந்த பக்கம் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கேட் வழியா போய் பக்கத்திலேயே பால் குடத்தை கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கோயில ஒரு சுத்து வந்து அம்மன் சன்னதி வழியா உள்ள நுழைஞ்சு முருகனை வழிபடலாம். இல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. உங்களுக்கு 70 வயசுக்கு மேலையா, இல்ல உங்களுக்கு பிசிக்கலி டிசேபிள்ட் கண்டிஷன் இருக்கா, பிரையாரிட்டி கியூ வழியா நீங்க உள்ள போய் முருகனை வழிபடலாம். நான் முருகனுக்கு காவடியும் தூக்கல, பால் குடமும் தூக்கல, டைரக்டா என்னால முருகனை பார்க்க முடியாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்கு புத்தம் புதிய வழியை நாங்க உருவாகி இருக்கோம். வழி 4, அதாவது பொதுமக்களுக்கான ரூட். நீங்க ஃபோர்ட் கேனிங் எம்ஆர்டில இறங்கி இந்த ரோட கிராஸ் பண்ணி இந்த வழியா வந்து இந்த பஸ் ஸ்டாப்க்கு முன்னாடி இந்த குட்டி டைவர்ஷனை எடுத்தீங்கன்னா வழி 1 இல்ல வழி 2ல நீங்க ஜாயின் பண்ணலாம்.
உங்களுக்காக உருவாக்கப்பட்ட 4 வழிகள் இதுதான். இதுல எந்த வழியை பயன்படுத்தினா உங்களுடைய தைப்பூசம் சுமூகமா இருக்கும்னு நீங்க தான் முடிவு செய்யணும். இதுக்கும் மேல சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நாங்க விரும்புறோம். முடிஞ்ச வரைக்கும் செருப்பே போடாதீங்க. அப்படி போட்டுட்டு வந்துட்டீங்களா, அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பையை எடுத்துட்டு வாங்க. அதை விட்டுட்டு கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு லேச்ச வேலை பண்ணிட்டு இருக்க கூடாது. முடி காணிக்கை செலுத்த விரும்பும் அன்பர்களே, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜனவரி 17 இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான சேவைகள் கோயிலில் வழங்கப்படும். ஆனா தைப்பூசம் அன்னைக்கோ தைப்பூசத்துக்கு முதல் நாளோ இந்த சேவைகள் உங்களுக்கு கிடைக்காது. டயபிட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன், ஹை பிளட் பிரஷர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டோன்ட் பி a சூப்பர் ஹீரோ. ப்ளீஸ் கன்சல்ட் டாக்டர். அவங்க அனுமதி கொடுத்தா உங்க வேண்டுதலை நீங்க தாராளமா செலுத்தலாம். அதுக்கும் மேல உங்களுக்கு பக்கத்துல 21 வயசுக்கு மேல உள்ள யாரையாவது கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிளா உங்களை பார்த்துக்குவாங்க பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ஆங்காங்கே மெடிக்கல் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க அங்க நாடலாம். தைப்பூச திருவிழாவை பத்தி உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்பெஷல் தைப்பூச வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த தைப்பூசம் உங்களுக்கு சிறப்பா அமையறதுக்காகவே நாங்க இந்த முயற்சிகளை எடுத்துருக்கோம். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த தைப்பூசத்தை அமோகமா கொண்டாடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு.